வெனஸ்டே மார்னிங் காலையில எழுந்து குளிச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு நானும் சாப்பிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரும் திருச்சி கிளம்பிட்டோம். ஏன்னா போன வெனஸ்டே தான் வந்து பேக்கிங் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பார்சல் அனுப்புறது. 1 வீக் வந்து அனுப்பல, எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். இப்போ அனுப்புறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணவங்க, அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிடணும் அப்படிங்கிறனால நான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆல்ரெடி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா குளியல் பிடிக்க தேவையான எல்லாமே வந்து ஆல்ரெடி காய வச்சு ரெடியாக வச்சிருந்தேன். வரனால ப்ரீ பிளான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். பாசிப்பயிறு கடலைப்பருப்பு மட்டும் அப்போதைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை காய வச்சு எடுத்துட்டு போறேன். எல்லா ஜாமானத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். போக நம்ம கிட்ட நாட்டு மல்லித்தூள் இருக்கிறதுனால அதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கொடுத்தா நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அரைச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். அது நான் வீட்டுல இருந்து எல்லாத்துக்கும் வந்து அட்ரஸ் எழுதிட்டு இருந்தா வந்தோடனே பேக் பண்ணி சீக்கிரமா அனுப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்காலாம் வந்து நான் அரைக்கிறது இல்லை, தேவையான அளவு மட்டும் தான் ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படிதான் வந்து எல்லாத்துக்கும் அரைச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்பதான் வந்து அந்த அரோமா அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் இல்லாம ஆளெல்லாம் எதுவுமே போல நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. பட் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய் மெசேஜ் போடுங்க. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படிங்கறனால வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு கிளம்பிட்டேன். தேங்க்யூ.